ஓவராலா இந்த வண்டி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் ஒரு தடவை பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணாலும் டேங்க் ஃபுல் பண்ணாலும் ரெண்டும் சேர்த்து கிடைக்கக்கூடியது. டெஸ்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. இது ஃபைனல் அவுட்புட்டும் கிடையாது. டெஸ்டிங் ப்ராசஸ். இதுல நம்ம கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் கரெக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் இந்த டிஎம்ஐ டெக்னாலஜியை வந்து எல்லா வெஹிக்கிள்லையும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஃபியூச்சர்ல. பிஓடி இது இந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜின்ல ரன்னே ஆகாது, கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்ல தான் ரன் ஆகும். HEV சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டலா அதுக்குள்ள ஒரு 4 மோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 மோட் நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியாது. இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம ரைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஓட்டுறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கும். சீரியஸ், பேரலல் அண்ட் ஸ்பிளிட் மோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியஸ் மோட்ல இந்த ஐஸ் இன்ஜின் என்ன ஆகும்னா ரன் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பெட்ரோல் இன்ஜின். ஆனா அது ஜென்ரேட்டரா ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர் எப்படி நம்ம வந்து கரண்ட் இல்லாதப்ப பெட்ரோலோ டீசலோ போட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம்னா எலக்ட்ரிசிட்டி பவர் கொடுக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகுது. அந்த சீரிஸ் மோட்ல ஜென்ரேட்டரா இந்த இன்ஜின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமா எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து பேட்டரிக்கு போகும். பேட்டரி சார்ஜ் ஆகும், வெஹிக்கிள் எலக்ட்ரிக் மோட்லயே ரன் ஆகும். ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி. அதே மாதிரி பேரலல் மோடு போனோம்னா சைமல்டேனியஸா நமக்கு இன்ஜினும் டிரைவ் ஆகும், எலக்ட்ரிக் மோட்டாரும் ரன் ஆகும். ஸோ இது எதுக்காக பயன்படும்னா நமக்கு சடன் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கோ இல்லை ஹை ஹார்ஷிங்கான ஒரு ஆக்சிலேஷன் கொடுக்கும் போதோ, கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ் மோடு. அது என்ன பண்ணுன்னா நமக்கு எலக்ட்ரிக் மோட்டாரும் ரன் ஆகும். ஸோ இந்த இன்ஜினுமே ரன் ஆகுறனால வித்தின் 5.5 செகண்ட்ஸ்லேயே நம்மளால 100 kmph வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ நமக்கு அந்த 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் சேம் எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பட் இந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை வச்சுட்டு இந்த டிஎம்ஐ டெக்னாலஜி மூலமா நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயமே சொல்லலாம். அடுத்து